குவிந்து கொண்டே செல்லும் பிளாஸ்டிக் கழிவுகள் உலகின் எதிர்காலத்திற்கே பெரும் சவாலாக மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் விஞ்ஞானிகள் இதற்கு தீர்வு காண்பதற்காக தீவிரம் காட்டி வருகின்றனர். பிளாஸ்டிக் மூலமான சுற்றுச்சூழல் மாசு 2040ஆம் ஆண்டில் மும்மடங்காக உயரும் என ஐநா கணித்துள்ளது. கடல்களுக்குள் மட்டும் சுமார் 3 கோடி மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கலப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இவை மைக்ரோ பிளாஸ்டிக்குகளாக மாறி மீன்களின் வயிற்றுக்குள் சென்று பின்னர் அது மனிதர்களுக்குள்ளும் செல்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. புற்றுநோயை ஏற்படுத்தும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மனிதனின் மூளையிலிருந்து இரத்த குழாய்கள் வரை பரவியுள்ளதும் மருத்துவ ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடல் நீரில் சில மணி நேரங்களில் கரையக்கூடிய சிறப்பு வகை பிளாஸ்டிக்கை ஜப்பான் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். கடலில் உள்ள உப்புடன் வேதிவினை புரிந்து கரைந்துவிடும் வகையிலான மூலக்கூறுகள் கொண்ட பிளாஸ்டிக்கை டோக்கியோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். அதே நேரம் இந்த பிளாஸ்டிக் வலுவானதாகவும் நெகிழ்ச்சித்தன்மையுடனும் இருக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று அளிக்கக்கூடிய பூஞ்சைகளை உருவாக்கும் முயற்சியும் ஆஸ்திரேலியாவில் 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதில் தற்போது வரையிலான ஆய்வில் நம்பிக்கையூட்டும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக இதை ஆய்வு செய்து வரும் சிட்னி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். உலகின் வெவ்வேறு பகுதிகளில் கிடைக்கும் பூஞ்சைகளை கொண்டு இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. பிளாஸ்டிக்குகளை சிதைக்கக்கூடிய என்சைம்களை பூஞ்சைகள் உருவாக்குவதாக வெளியான ஆய்வு தகவல் அடிப்படையில் இச்சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. பிளாஸ்டிக்குகளை அழிக்கக்கூடிய பூஞ்சைகளை இன்னும் சில ஆண்டுகளில் வணிக ரீதியில் உருவாக்கிவிட முடியும் என்றும் விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது.